என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ இவர் தான். ஃபர்ஸ்ட் ஹீரோ. ரொம்ப நாள் அந்த ட்ரீம் தியேட்டர்ஸ் வாசலில் நின்றுருக்கு, அதனால் கொஞ்ச நேரம் நிற்கலாம். அவர் கற்றது தமிழுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய படம் பேர் வந்து மேகம். ஆட்டோகிராஃப் முடிச்சுட்டு தவமாய் தவம் வந்து ஷூட்டிங் தொடங்குறப்ப அப்புறம் தங்க மீன்களுக்கு அப்பவும் போய் கேட்டேன் பண்ணுறீங்களான்னு, அப்பவும் பண்ணலேன்ட்டு. அப்போது என்ன சொன்னீங்க? இதோ கிளைமேக்ஸ் மாற்ற சொன்னார்னு நினைக்கிறேன். இல்லை சார் மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே போய் நடிச்சிட்டேன். என்னோட பொண்ணோட தாய் மாமா மாதிரி தாய் மாமாவே தான். Grand Royal Tours and Dr. Srivarma Ayurtharum Ayurveda presents Behind Its Gold Medal for the Greatest Ever Cult Movie Makers, the signature edition of Honor and Respect. Supported by Alaya Cotton Vetigal மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus The Hot Water Professionals. Academic Partner Cinema Factory Academy. கல்யாணம் கேட்டரிங் பார்ட்னர் நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங். கற்றது தமிழ்னு ஒரு பேர் வைக்கணும்னு நினைச்சதுக்கான காரணம் என்ன? தமிழுமே தான் ஃபர்ஸ்ட் டைட்டில். இங்கிலீஷில் டைட்டில் வச்சா டாக்ஸ் கிடையாது, டாக்ஸ் ஃப்ரீ இல்லைன்ட்டாங்க. அதனால் கற்றது தமிழ்னு அதை மாற்றணும். தமிழ் படித்தவரின் அவலத்தை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ஏழ்மையை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்சஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அதுலேருந்து ஒரு சோஷியோபாத் எப்படி வருவாங்கிறதான் கற்றது தமிழோட கதை. உங்களுக்கும் மாரி செல்வராஜுக்குமான பாண்ட் கிட்டத்தட்ட எனக்கு மகன் பிறப்பதுக்கு முன்னாடி இருந்து அவன் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வீட்டினுடைய மூத்த பையன் அவன் அப்படின்னு சொல்லலாம். அவன் தான் ரியல் பைசன் காடமாடன் அப்படின்னு சொல்லலாம். நாமுத்துக்குமார் என்பது வெறும் பாடலாசிரியர் கவிஞர் மட்டும் இல்லை, லைக் ஒரு பிரதர்வுட் மாதிரி. ஸோ நாமுத்துக்குமாரின் இழப்புங்கிறது என்றைக்குமே அதை ஈடுகட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லா விதங்கள்லையும். ராமுக்கு மன நிறைவி தரக்கூடியது எது? ஸோ அது இன்னும் கரெக்டாக டிஃபைன் பண்ண தெரில. ஒருவேளை டிஃபைன் பண்ண தெரிஞ்சால் படம் எடுக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். 7 கடல் 7 மலை எப்போது? 7 கடல் 7 மலை நிறைய தாண்டியாச்சு, தாண்டிடும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு பிடிச்ச ஒரு டிரெக்டரை தான் வெல்கம் பண்ண போகிறோம். வெள்ளித்திரையில இவர் வீசுறப்போ கிடைக்கிறது எல்லாமே தங்க மீன்கள் தான். லெட்ஸ் வெல்கம் தி சோல்ஃபுல் கிரியேட்டர் டைரக்டர் ராம் டு கைண்ட்லி ஜாயின் us. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம். அடுத்த விருதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த விருதை வழங்குவதற்காக நாம் மேடைக்கு அழைப்பது இயக்குனர் சேரன் அவர்களை. ப்ளீஸ். திரு சேரன் அவர்களோடு இணைந்து இந்த விருதை வழங்குவதற்காக டாக்டர் ஆர் சுந்தர்ராமன், எஃப்ஆர்சிபி சீனியர் கன்சல்டன்ட், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். விருது யாருக்கு பார்க்கலாம் ஒரு காட்சி வடிவமாக. The Behind Words Gold Medal for the greatest ever cult movie maker, Director Ram for கற்றது தமிழ். இயக்குனர் திரு ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய், இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புள்ளில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி, இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ராம் சார் துணைக்கு இருக்கட்டும். இருக்கட்டும். சேரன் அவர்கள் கையிலிருந்து ஒரு விருது. How do you feel? என்னுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ இவர் தான். ஃபர்ஸ்ட் ஹீரோ. ரொம்ப நாள் அந்த ட்ரீம் தியேட்டர்ஸ் வாசலில் நின்றுருக்கு, அதனால் கொஞ்ச நேரம் நிற்கலாம். அவர் கற்றது தமிழுக்கு முன்னாடி நான் பண்ண வேண்டிய படம் பேர் வந்து மேகம். என்னை முதல்ல டைரக்டர் அக்செப்ட் பண்ண ஹீரோ இவர் தான். ஆட்டோகிராஃப் முடிச்சுட்டு தவமாய் தவம் வந்து ஷூட்டிங் தொடங்குறப்ப அந்த படத்துக்கு தான் எங்களோட டைரக்டர் பாலுமேதா சார் கேமரா பண்ணுறதா இருந்துச்சு. அந்த படம் நடக்கலை. அப்புறம் கற்றது தமிழ் பண்ணேன். அப்புறம் தங்க மீன்களுக்கு அப்பவும் போய் கேட்டேன் பண்ணுறீங்களான்னு, அப்பவும் பண்ணலேன்ட்டு. அப்போது என்ன சொன்னீங்க?
ஸோ கிளைமேக்ஸ் மாற்ற சொன்னார்னு நினைக்கிறேன். இல்லை சார் மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே போய் நடிச்சிட்டேன். ஸோ சேரன் சார் வந்து லைக் இந்த இண்டஸ்ட்ரியில் என்னை நம்பி நான் வெளில போய் சேரன் சார் கால் ஷீட் இருக்குது, டேட் இருக்குதுன்னு சொல்லி தான் நான் டேரக்டர்னே சொல்லிக்கிட்டேன். ஸோ அன்றைக்கி அந்த ஆஃபீஸ்ன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி என்ன மாதிரி நிறைய பேர்த்திற்கான அந்த முதல் படத்திற்கான அந்த கேட்டை திறந்து கொடுத்த ஒரு சார் தான். அண்ட் என்னோட பொண்ணோட தாய் மாமா மாதிரி அண்ட் தாய் மாமாவே தான். அண்ட் ஸோ இட்ஸ் வெரி எமோஷ்னல். இவரோட கையிலிருந்து அந்த விருதை வாங்குறது அப்படிங்கிறது பெரிய சந்தோஷம். கற்றது தமிழ். ஆக்சுவலாக அது ஜீவாவுடைய லுக் அண்ட் ஃபீல் அப்படியே எனக்கு ராம பார்க்குற மாதிரியே இருக்குது. இப்போ பார்க்குறப்போ எனக்கு தோணுச்சு ராம் தானா இது. கற்றது தமிழ்னு ஒரு பேர் வைக்கணும்னு நினச்சதுக்கான காரணம் என்ன? ஒரு தமிழ் படித்த ஒருவருக்கான நிலையை சொல்லுவதா இல்லை அதை ஒட்டிய அரசியலை சொல்லுவதா? இல்லை, தமிழுமே தான் ஃபஸ்ட்டு டைட்டில். இங்கிலீஷில் டைட்டில் வச்சா டேக்ஸ் கிடையாது, டேக்ஸ் ஃப்ரீ இல்லைன்ட்டாங்க. அதனால் கற்றது தமிழ்னு அதை மாற்றணும். ஏன்னா முதுகலை தமிழ் பட்டதாரின்னு வைக்க முடியாது. எதாவது எம்ஏ தமிழ் தான் எனக்கு கொடுத்தாங்க, மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் தமிழ் தான். பட் இந்த படம் தமிழ் படித்தவருடைய கதை இல்லை. இந்த படம் ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு. இதில் ஹிஸ்ட்ரி படிச்சிருந்தால் அது ஹிஸ்ட்ரியாக இருந்திருக்கும், வரலாறு படித்த ஒரு கதையாக இருந்திருக்கும். ஸோ இது தமிழ் படித்தவரின் அவலத்தை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை, ஏழ்மையை சொல்வதற்காக எடுக்கப்பட்ட படம் இல்லை. ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட சென்னை மாதிரியான ஒரு மெட்ரோபாலிட்டன் குளோபல் சிட்டியில் ஒரு எக்கனாமிக்கல் இம்பேலன்ஸ் எப்படி கிரியேட் ஆச்சு, லைஃப் ஸ்டைல் டிஃப்ரென்சஸ் எப்படி கிரியேட் ஆகுது, அதுலேருந்து ஒரு சோஷியோபாத் எப்படி வருவாங்கிறது தான் கற்றது தமிழோட கதை. ஸோ அது ஒரு அதில் வந்த கதாநாயகன் தமிழ் படித்திருந்தார், வரலாறு படித்திருந்திருப்பார், அவ்வளோதான். உங்களுடைய படங்கள் எப்போதுமே அது எந்த டயத்தில் பார்த்தாலும் அந்த ஜென்ரேஷன் ஏதோ ஒரு வகையில் ரெலவெண்ட்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்கள் காரணம் நினைக்கிறீங்களா, இமோஷன்ஸ் காரணம் நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு ஹானஸ்டி இருக்குன்னு நம்புறீங்களா? நான் உங்கள் படத்தை வேலிடேட் பண்ணுங்க அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட எல்லா படங்களும் சமகாலத்துலேருந்து எடுக்கிறேன். கற்றது தமிழ், தங்கமீனல், தரமணி, பேரன்பு, ஏழு கடல் ஏழ்மலையை தவிர பறந்து போ வரைக்கும் நான் இப்போ 2025 என்ன பார்த்துட்டு இருந்தேங்கிறதான் பறந்து போ. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட் த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ஸ்டோரி ஃப்ரம் த டைம் பீரியட் விச் வேர் ஐ லிவ். ரொம்ப ஃப்ளாஷ்பேக்லாம் போகாமல் அந்த காலகட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கதைகளை பண்ணுறதுனால அது கொஞ்ச நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதா இருக்கலாம். மேபி அதர்வைஸ் அது என்றைக்குமான உண்மைகளை பேசுவதனால் மானுட குலம் என்றைக்குமே ஒரு கேள்வி வச்சிருக்குல்ல, இதுனா என்ன அதுனா என்ன, அந்த கேள்வியை குறித்து அந்த படங்கள் பேசுவதனால் அது வந்து மேபி இட்ஸ் ரிலவெண்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட். உங்களுக்கு எல்இடியிலேருந்து சில காட்சிகள் இருக்குது, அதுலேருந்து கேள்விகளும் இருக்குது, அப்படியே பார்க்கலாம். யார் அந்த பையன் அப்படிங்கிறத பார்த்தா இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். உங்களுக்கும் மாரி செல்வராஜுக்குமான பாண்ட் இப்போ உங்கள் இந்த படத்துக்கு கூட ஆடியோ லான்ச்லேருந்து எல்லாத்துலேயும் அவர் தான் ஃபுல்லாக நின்று செஞ்சார். எல்லாரையும் கால் பண்ணதுலேருந்து கூப்பிட்டு வாசலில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு போனதுலேருந்து அவர் ஒரு இயக்குனர் என்பது எல்லாவற்றையும் மறந்து விட்டு அவர் உங்களுடைய ஒரு அசிஸ்டண்ட்டாக உங்கள் தம்பியாக தான் நின்னார். உங்களுக்கும் அவருக்குமான பாண்டிங் எப்படிப்பட்டது? லைக் ஒரு 2005 என்னோட அசிஸ்டன்ட், இப்போ வரைக்கும் அசிஸ்டன்ட். அண்ட் அது அப்படி டிஃபைன் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். லைக் இட் வாஸ் வித் மீ ஃபார் அ லாங் டைம். கிட்டத்தட்ட எனக்கு மகன் பிறப்பதுக்கு முன்னாடி இருந்து அவன் இருக்கான். ஸோ கிட்டத்தட்ட வீட்டினுடைய மூத்த பையன் அவன் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அப்பா ஊருக்கும் அவங்க ஊருக்கு நடுவில் ஒரு 6 தான் ஓடிட்டு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் அப்பாவோட பூர்வீக வீட்டுக்கு என்னை கையை பிடிச்சி கூப்பிட்டு போனது மாரி செல்வராஜ். அந்த ஊருக்கு நான் போனதே கிடையாது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய பூர்வீகத்தினுடைய நெருக்கத்தை, பூர்வீகத்தை திரும்ப கூப்பிட்டு போன என்னுடைய கடந்த கால என்னுடைய மூதாதையரை எனக்கு அறிமுகப்படுத்தியது வந்து மாரி செல்வராஜ்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு தெரியாத நிறைய கதைகளை, நான் பார்க்காத கிராமத்தை, எனக்கு கிராமம் தெரியாது, நதி தெரியாது, நீச்சல் தெரியாது, இப்படி பல அந்த ஊர்லேருந்து கிளம்பி வந்து பல கதைகளை, பல இரவுகள் சொன்ன என்னுடைய உதவி இயக்குனர் தான் மாரி செல்வராஜ். அதை சொல்கிறப்பலாம் நான் சொல்லுவேன், நீ வேறு எதுவுமே பண்ணாத, இந்த நைட்டில் சும்மா சொல்லிருக்கேன், இந்த கதையெல்லாம் படமாக்கிறேன்னு சொல்லி. அப்படி எடுக்கிறதுக்கு இன்னும் நிறைய பட்டியல்கள் அவனிடம் இருக்கிறது. அவன் போய் சேரக்கூடிய உயரம் இன்னும் மென்மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் தான் ரியல் பைசன், காலமாடன் அப்படின்னு சொல்லலாம். ரியல் பைசன். ஓகே. அடுத்து எல்லா முக்கிய முகங்களும் ஒரே ஃபோட்டோவில் இருக்குது. கிட்டத்தட்ட எங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் இருக்காங்க அதில். ஆமாம், லைக் ஹோல் டீம். எங்கள் சார்ட்டிருந்து வந்து எல்லாரும், குறிப்பாக என்னுடைய காலேஜ் சீனியர் பாலான காலேஜ் மேட் நாமுத்துக்குமாரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? இப்போ கற்றது தமிழ் நீங்கள் இந்த அவார்டு கொடுக்குறதா நாமுத்துக்குமாருக்கும், யுவனுக்கும், ஜீவாவுக்கும், அஞ்சலிக்கும் நிறைய பேர் சேர்ந்து தான் கொடுக்க வேண்டியிருக்கும். நாமுத்துக்குமார் என்பது வெறும் பாடலாசிரியர், கவிஞர் மட்டும் இல்லை, லைக் ஒரு பிரதர்வுட் மாதிரி. ஸோ நாமுத்துக்குமாரின் இழப்புங்கிறது என்றைக்குமே அதை ஈடுகட்ட முடியாதுன்னு நான் நினைக்கிறேன், எல்லா விதங்கள்லையும். 7 கடல் 7 மலை எப்போது? 7 கடல் 7 மலை நிறைய தாண்டிடும்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு இன்னொரு 2-3 மாதங்களில் திரைக்கு வந்துடும் அப்படின்னு. ஓகே. அது என்ன மாதிரியான ஒரு ஜோனர் ராம்? நிவின் பாலி, சூரியலாம் நடிக்கிறாங்க. முதலாக நான் வந்து இந்த சமகாலத்தினுடைய கதையை பண்ணாமல், இல்லாட்டி சமகாலத்திலிருந்து கதாபாத்திரங்களை எடுக்காமல், ஒரு கதாபாத்திரம் இருக்குது, ஒரு ஃபேண்டசி கலந்த, ஒரு கோபமும் கலந்த, காதலும் கலந்த, ஒரு வணிக ரீதியாக, முழுக்க வணிக ரீதியாக முயற்சி செய்கிற ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்த்துக்கள் ராம். லுக்கிங் ஃபார்வர்ட். 7 கடல் 7 மலை. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சேரன் சார், தேங்க்யூ. ஒரு ஹானர் வாக்.
greatest ever cult movie makers, the signature edition of Honor and Respect. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக கிராண்ட் ராயல் டூர்ஸுக்கு வாங்க. டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். சப்போர்ட்டட் பை ஆலியா காட்டன் வேட்டிகள் மற்றும் சட்டைகள். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. பத்மம் வெஜ் ரெஸ்டாரண்ட் forever in your taste and in your heart. Air fiber Wi-Fi, all-in-one plans Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6, get 6 months free. Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh and ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகம் எங்கும். Winners, the hot water professionals. Academic partner, Cinema Factory Academy. A new era in film education. Kalyanam Catering Partner, நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங், உணவே மருந்து. Hygiene Partner, Miracle Hygiene Care Products, a rash-free routine. Suyes Restaurant Partner, அடையார் ஆனந்தபவன் Sweets and Snacks மற்றும் A to B Veg Restaurant. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். Cosmetic Partner, Glow by NJK. Get set glow. Photography Partner, Jai Hind Photography. Frame your feelings forever. Biryani Partner, Topi Bapa Biryani. Grand Royal Tours and Dr. Srivarma Ayultharum Ayurveda presents Behind Earth's Gold Medal for the greatest ever cult movie makers. The signature edition of Honor and Respect. Supported by Alia Cotton வேட்டிகள் மற்றும் சட்டைகள், Medway Hospitals, Padmam Veg Restaurant, Air Fiber Wi-Fi. Powered by Arabian Garden Seafood Restaurant, Venus the Hot Water Professionals. Academic Partner Cinema Factory Academy. Kalyanam Catering Partner நம்ம வீட்டு கல்யாணம் கேட்டரிங்.